சாத்தி பாக்கியராஜ் அவர்களுடைய இந்த நினைவேந்தல் நிகழ்வை ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அயோத்திதாசர் அம்பேத்கர் வாசகர் வட்டத்தை முதலிலே வாழ்த்தி இந்த நிகழ்விலே திரளாக வருகை இருந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு ஏராளமான கருத்துக்கள், ஏராளமான தலைவர்கள் தம்பி அருள் சொன்ன மாதிரிதான், அருள் பறையர் சொன்னார்ல, அறிவாளி எல்லாம் ஒன்னா சேர்க்க முடியாதுங்கிற மாதிரி ஏராளமான அறிவாளிகள் மத்தியில நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். அறிவாளிகள் மத்தியிலே பேசுவது என்று சொன்னால் கொஞ்சம் பார்த்து பேசணும்னு எல்லோரும் அறிவார்ந்த பேச்சு. ஒன்றே ஒன்றுதான், களத்திலே நிற்பதற்கு யாரும் வரவில்லை. ஈரப்புலி சாத்தை பாக்கியராஜ், பாம் பாக்கியராஜ் அடிச்சா திருப்பி அடிச்சு களத்திலே நின்றார்கள். எல்லாம் இப்ப நம்ம தோழர்கள்லாம் சொன்னாங்க, அம்பேத்கர் சொன்ன மாதிரி படிச்சுட்டு புரட்சி பண்றது, படிக்காம புரட்சி பண்றது, திருப்பி அடிக்கிறது, அடிக்காது. ஆனால் நீங்கள் இருக்கும் இடத்திலே எந்த விதமான தீண்டாமை இருக்கிறதோ அந்த வன்கொடுமைகளுக்கு எதிராக என்ன புரட்சி செய்ய வேண்டும் என்பது அந்த மண் தீர்மானிக்கிறது. பாம் எடுக்கணுங்கிறத சாத்தை பாக்கியராஜோட மண் தீர்மானித்தது. இங்கே என்ன அரசியல் வேண்டும் என்பதை இந்த மண் தீர்மானிக்கிறது. இங்க இருக்கக்கூடிய புரட்சியாளர்கள் தீர்மானிக்கிறாங்க. குடிதாங்கிய பிரச்சனையா டிஎம் மணி என்ன செஞ்சாங்க, எப்படிப்பட்ட போராட்டத்தை நடத்தினார்கள்? மயிலாடுதுறை பகுதியிலே இங்க போராட்டமா, அங்கே என்ன மாதிரியான போராட்டம் நடத்த வேண்டும்? சீர்காழி பகுதியிலே என்ன மாதிரியான ஒடுக்குமுறைகள், அந்த ஒடுக்குமுறைகளுக்கு ஏற்றாற்போல் நம்முடைய போராட்ட வடிவங்களும் மாறும். இப்படித்தான் இருக்கணும், அப்படித்தான் இருக்கணும், பாம் அடிக்கணும், திருப்பி அடிக்கணும், துப்பாக்கி எடுத்து சுடணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அதே போல அமைதியாகவே இருங்க, ஜனநாயக ரீதியாக போராடுங்கிற அவசியமும் இல்லை. நமக்கான இடமும் சூழ்நிலையும், நமக்கான வன்முறைகள் எப்படி ஏவப்படுகிறது என்பதை பொறுத்து, எதிரிகளை பொறுத்துதான் நான் ஆயுதம் இருக்கணும். எதிரிகள் எப்படிப்பட்டவர்களோ அப்படிப்பட்டவர்களை அவன் என்ன ஆயுதத்தை எடுக்கிறானோ அதற்கு தகுந்த மாதிரியான ஆயுதங்களை எடுப்பதற்காக நாம் ஆயத்தப்படுவோம். ஏராளமான தலைவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறீர்கள். எல்லோருக்குமே வாய்ப்பு வேண்டும். நீலப்புலி சாத்தை பாக்கியராஜ் அவருடைய பணி என்பது அர்ப்பணிப்பானது. மிக மிக அர்ப்பணிப்பான தலைவர்கள் இன்றைக்கு தமிழ்நாடு போற்றக்கூடிய தலைவர்களிலே ஒரு மிக அருமையான தலைவராக, ஒரு தன்மானமிக்க தலைவராக அவர் இருந்து கொண்டிருக்கிறார் என்பதிலே நாம் அனைவருக்குமே மகிழ்ச்சி. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு தன்மானமிக்க தலைவர்களாக அந்த தலைவனை போல நாமும் வர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த போன்ற கூட்டங்கள்லாம். இந்த கூட்டம் நடத்துவது என்பது நம்மை நாமே பெருமையாக பேசிக் கொள்வதற்கோ இந்த தலைவர்களை பற்றி பேசிக் கொண்டிருப்பதற்கோ அல்ல. இவர்கள் போன்ற தலைவர்கள் எல்லாம் இருந்தார்கள். நாளை நம்முடைய சமூகம் பாதிக்கப்படும் போது, ஒடுக்கப்பட்ட சமூகம் என்று சொல்லக்கூடிய இந்த சமூகம் பாதிக்கப்படும் போது நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த தலைவர்களை போல நாமும் பதிலடி கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு சிந்தனையை விதைப்பதற்கான கூட்டமாக இதனை எடுத்துக்கொண்டு நாம் புரட்சியாளர் அம்பேத்கர் அவருடைய காப்பிய வழியில ஜெய்பீம் சொல்லலாம், அம்பேத்கர் வாழ்வுன்னு சொல்லலாம். ஆனால் இன்றைக்கு இந்தியா முழுமைக்குமே இன்னைக்கு தமிழ்நாட்டில ஒரு பிரபலமான சொல்லாடல் எது என்று சொன்னால் புரட்சியாளர் அம்பேத்கர். உண்மையான புரட்சியாளர் அவர். பாபா சாஹேப் நீங்க சொல்றீங்க, எல்லா பட்டமும் அவருக்கு கொடுத்தாலும் புரட்சியாளர் என்கிற பட்டம் அவருக்கு பொருத்தமாக இருக்கிறது. புரட்சியாளர் தான் அவர். அம்பேத்கர் ஒரு புரட்சியாளர், மாபெரும் புரட்சி, இந்த சமூகத்தை புரட்டி போட்ட ஒரு புரட்சியாளர். அந்த புரட்சியாளருடைய வழியிலே, புரட்சியாளர் காட்டிய பாதையிலே நாம் பயணிப்போம். அந்தந்த மண்ணுக்கேற்ற போராட்டங்களை முன்னெடுப்போம். மண்ணுக்கேற்ற வகையிலே நாம் நிச்சயமாக இந்த சமூகத்துடைய ஓர்மையை போற்றுவோம், பாதுகாப்போம். இந்த சமூகத்திற்காக போராடுவதற்காக உறுதியேற்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நினைவேந்தலை நாம் எடுத்துக்கொள்வோம் என்று சொல்லி சாத்தை பாக்கியராஜ் அவர்களுக்கு வீர வணக்கத்தை செலுத்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.